தகவல் தொழில்நுட்பத்தை முன் வச்சு நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு தொழில்நுட்பத்துறை தகவல் துறையினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்டுகிறேன். மூணு தலைமுறையா நாட்டுக்கு தொண்டாற்றி வரும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவர். இந்தியாவோட சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஒன்றாக இருந்த திருச்சி என்ஐடியிலும் உலகத்தோட தலை சிறந்த கல்வி நிறுவனமான MITயிலையும் படித்தவர். பல ஆண்டுகள் வெளிநாட்டில் படித்து வேலை செஞ்சிருந்தாலும் அங்கேயே தங்கிடாம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து இங்கேயும் தொழில் வர்த்தகம்னு ஒதுங்கிடாம அவரோட அப்பா தாத்தா மாதிரியே அரசியலில் பங்கெடுத்து தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவர். நம்ம ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகளில் நிதியமைச்சரா மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர். மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன். அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது. அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும். நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம், தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் 1996, 2001 காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழுது. இந்தியாவிலேயே முதல்ல 1997 ஐடி பாலிசி, ஐடிக்குன்னு தனித்துறை, டாஸ்க் ஃபோர்ஸ், தமிழ் நெட் 99ன்னு ஐடி துறையில தமிழோட மாபெரும் பாய்ச்சல் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் தொடங்குச்சு. நாட்டோட முதல் ஐடி பார்க்க டைடல் பூங்காவில் 2000 ஆண்டில் உருவாக்கினார். இது எல்லாத்தையும் 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே செஞ்ச பெருமை கலைஞரை தான் சேரும். அதனாலதான் நாங்கள் அவரை நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்றோம். ஐடிக்கு கலைஞர் காலம் எப்படி பொற்காலமோ அதே மாதிரி நமது திராவிட மாடல் அரசின் ஆட்சி காலமும் இருக்கும்னு செயல்படுறோம். அதனாலதான் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021, தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பிற்கான கொள்கை 2022 என முக்கியமான
தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு. அதோடு பொது தனியார் கூட்டு முறையில் தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட 2 முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகளில் வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.